நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காமனாகவே இவங்க ரொம்ப பொறுமையான பர்சனுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே செவ்வாய் இருக்காருங்க. அப்போ கொஞ்சம் அந்த லேசினஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கனால மாறி சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பார்க்குறவங்களே உங்களை கேட்பாங்க, என்ன வித்தியாசமா இருக்கீங்களே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையை செவ்வாய் உங்க ராசியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. இது அருமையான விஷயம். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் எப்படி இருக்கு, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, குடும்பத்தில் நாங்கள் எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் புதன் 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காருங்க. அப்ப குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கட்டாயம் பண்ணுவீங்க. குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கும். 2ஆம் அதிபதி ஆட்சி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு சூப்பரா நிறைவேறும். மனைவிக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க, வாங்கி தந்திருக்க முடியாது. உங்க குழந்தைக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க, வாங்கி தந்திருக்க முடியாது. பணவரவு நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கும்போது பணவரவு நல்லா இருக்கும். அந்த பணத்தை வச்சு குடும்பத்துக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறத நீங்க வாங்குவீங்க. அடுத்து 7-12 செவ்வாய் ராசியிலேயே இருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னருக்கு ஒரு உத்தியோகத்துல ஒரு இடம் மாற்றம் இருக்குங்க. ஆனா 7-12 தொடர்பு இருக்கனால அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க கான்சியஸா இருந்துக்கிறது நல்லதுங்க. அடுத்து 2ஆம் அதிபதி 2ல சூரியனோட கேதுவோட சேர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது சிறு தடைக்கு பிறகு நீ ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அம்சம். அரசாங்கத்தின் மூலியமாக வருமானம், தந்தை மூலியமாக வருமானம், அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அது சரியாயிருங்க. 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற குரு இருக்காருங்க. அதனால சிறு பயணங்களால் உங்களுக்கு நன்மை. கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலிதமாகும். சரிங்க. எனக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பருங்க. அப்ப கட்டாயம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி பணவரவு இருக்கிறது நல்லாவே இருக்குங்க. அதுவும் குறிப்பா மாதத்தோட முற்பகுதியில உங்களுக்கு 4ஆம் அதிபதி 2ல இருக்கிறனால அந்த 15-17 தேதிக்குள்ள நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முடிச்சுக்கிறது சிறப்புங்க. அடுத்த 4ல சுக்கிரன் கேது செவ்வாய் இருக்குங்களா, அதனால பெண்கள் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்க வாங்குவீங்க. இல்ல அப்படின்னா பெண்கள் பெயர்ல நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த சமயத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அடுத்து இளைய சகோதரருக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் இந்த சமயத்துல நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படி இருக்குங்க, எங்க குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப குழந்தைகள் மூலியமா கட்டாயம் நல்லது நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. வளர்ந்த குழந்தைகளா இருக்காங்க, ரொம்ப நாளா அவங்களுக்கு திருமணத்துக்காக நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அது செட் ஆகல அப்படின்னா இப்ப அவங்களுக்கும் ஒரு சுப காரியங்கள் அப்படிங்கறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்துல சூப்பரா இருக்குங்க. ஒண்ணு சிந்தனையை மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு மனசை குழப்பாம தெளிவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது ரொம்ப நாளா சொந்த ஊருக்கு வரணும், சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் ஈஸியா நடந்துருமானா ஒரு சின்ன தடை இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்க. இந்த தடை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுனால வரக்கூடிய தடைங்க. கேதுனாவே விநாயகருங்க. அதனால விநாயகர் வழிபாடு நீங்க பண்ண உங்களுக்கு இந்த உத்தியோகத்துல வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்க. அடுத்து எங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க, திருமணம் ஆகுமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்தை
வந்து குரு மற்றும் செவ்வாய் பார்க்குறாங்கங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தையே தான் சொந்த வீட்டையே பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்ல அருமையான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகட்டும், கணவன் மனைவி அதாவது வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே சூப்பருங்க. அடுத்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், நீண்ட நாள் வியாதிகள் எல்லாம் எனக்கு குணமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு வந்து இப்ப குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா 8ஆம் இடத்தை பாருங்க, புதன், சூரியன், செவ்வாய், ராகு, சனி இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்கங்க. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு சர்ஜரி மூலியமா முழுமையான உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனா 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமா இருக்கும்போது ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிருப்பீங்க, ஆனா பேசும்போது அது வந்து வேற மாதிரி பேசி தேவையில்லாம ஒரு மிஸ்லீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேசுறதுல கவனமா இருங்க. 8ஆம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கிறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு பல வகையில வரும். பயன்படுத்திக்கோங்க, ரொம்பவே முக்கியம். வீடு பராமரிப்பு செலவு பண்றது இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்குங்க. அடுத்து 9ஆம் 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்ப பயணங்கள் மூலியமாக நன்மை, தொழில் ரீதியா நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக 11ஆம் இடம் தொடர்பு இருக்கனால நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்பாவால லாபம், வெளிநாட்டு பயணங்களால லாபம், படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர்ல போய் படிக்கிறது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்துல சாதகமா இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு அப்படிங்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு சூப்பரா வேலை செய்து தொழில் அட்டகாசமா இருக்க போது. இந்த சமயத்துல இந்த ஒரு மாத காலம் தொழில் ஒரு முன்னேற்றத்துக்காக உங்களோட முழு முயற்சியையும் போடுங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடுத்து சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கும்போது எதிர்பாலினத்திற்கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 11ல சனிங்க. இவ்வளவு நாள் 11ல சனி இருந்து தொழில பெருசா லாபம் வராம இருந்துச்சு. இப்ப குரு பார்வையும் பண்றதுனால தொழில் மூலியமாக நல்ல லாபம். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா இப்ப அது விலகி அவரு உங்களுக்கு ஒரு பேக் போனா சப்போர்ட்டிவா செயல்படுவாருங்க. அப்புறம் 12ஆம் அதிபதி 1ல இருக்காங்க. ராகு ராசியை பார்க்கறனால சுப விரயங்கள் இந்த மாதம் நீங்க செஞ்சுக்கிறது உங்க மனசுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது இந்த மாசம் ரொம்பவே நல்லது. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. பரிகாரம் இந்த மாசம் இன்னும் வந்து பார்த்தோம்னா சூப்பரா மாத்திக்கணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி விநாயகர் அகவல் படிக்கிறதும், வயதாகி நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குங்கிறத பொறுத்து இந்த பலன்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.